வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டர் ரெசிபீஸில் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சு சீரியஸ் வீடியோக்கான ஃபஸ்ட்டு டே வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னெல்லாம் நான் இன்றைக்கி ஹோல் டே இன்டேக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மார்னிங் 6:10 ஆகுது. எழுந்த உடனேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிற ஃபஸ்ட்டு ட்ரிங்க் இந்த ஆம்லா ஜூஸ் தான். இது கான்சன்ட்ரேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அந்த 1/4 கப்புக்கு அந்த கான்சன்ட்ரேட்டட் ஜூஸ் எடுத்துகிட்டு மீதியை ஒரு வார்ம் வாட்டர் லூக் வார்மாக இருந்தால் கூட போதும், அதை சேர்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் சில்லுன்னு எடுத்துக்கிங்கன்னா ஒரு வேளை தொண்டை வலி இல்லைனா வேறு எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், 30 days சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடியா? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதில் நீங்கள் கிவ் அப் பண்ணவே தேவையில்லை. நம்ம எடுத்த உடனே கேலரிஸை கவுண்ட் பண்ணி டெய்லி வெயிட் போட்டு பார்த்து குறைஞ்சதா இல்லையா அப்படின்றதெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. எடுத்த உடனே ஃபேட் லாஸா வாட்டர் லாஸா என்னென்னலாம் பார்க்காம ஒரு 2-3 inches லூஸ் பண்ணாலே நமக்கு பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அது ஒரு 10 daysலேயே சீக்கிரமாக நடந்துடும். பேலன்ஸ்டு டயட் அப்படின்றதுனால லைஃப் லாங் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். இது நம்ம டயட் எடுத்துக்கிறோம் இல்லை வெயிட் குறைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. பிடிச்சி பண்ணணும். ஏதோ ஒன்று பிடிச்சி பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நேரம் லெங்க்த்தியாக இந்த விலாக் இல்லாமல் சும்மா ஒரு ஜிஸ்ட்டு மாதிரி காமிச்சிருக்கேன். இதுதான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. 30 daysன்னும் போது நான் வேரியஸ் ஃபுட்ஸ் அதில் மாற்றி மாற்றி வரும். ஃபஸ்ட்டு டே பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக ஸ்டபர்ன் வெயிட்டாக இருக்குது, நான் வெயிட் போட்டதே தெரியல அப்படின்னு சொல்கிற லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கவனிச்சுப்போம். நமக்கு வெயிட் ஏறுறது இல்லை கை மட்டும் குண்டாகிறது, ஹிப்பு மட்டும் வெயிட் போட்டிருக்கிறது, அந்த மாதிரி பாடி பார்ட்ஸில் தனியாக நமக்கு ஃபேட் சேர்றதெல்லாம் நோட்டீஸ் பண்ணாமே இருந்திருப்போம். இல்லைனா போஸ்ட் டெலிவரியில் எனக்கு இவ்வளோ வெயிட் கெயின் பண்ணிட்டேன், எனக்கு குறைக்க முடியல அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரியல் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மொத்த குக்கிங்கும் நான் காமிக்காமல் ஸ்பெசிஃபிக்காக சிலதை மட்டும் காமிச்சிருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 teaspoon எண்ணெயை சேர்த்துட்டு அதில் மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டேன் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு டோட்டலாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் சேர்க்கவே தேவையில்லை. நல்ல ரோஸ்ட் ஆகிடும், முறுமுறுன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பக்கம் எனக்கு குக்கரும் கத்தியாச்சு. 10 minutes ஆகும் அது ஆறறதுக்கு. இந்த உருளைக்கிழங்குல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இதில் நான் 1 teaspoon அளவுக்கு முருங்கை இலை சேர்த்த உளுந்தம்பொடி, கருப்பு உளுந்தம்பொடி சேர்க்குறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான். இப்போ ஒரு 7 மணி ஆகுது. யூஸ்வலாக இந்த டம்ளரில் எடுக்கிற காஃபி நான் இந்த அளவுக்கு குறைச்சிருக்கேன். அது 200 ml காஃபி டம்ளர் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது. இப்போ அந்த காஃபியை குடிச்சிட்டு ஒரு 10 minutes மட்டும் பிரிஸ்காக வாக் பண்ணிவிட்டு வந்துடுவேன். நீங்கள் மொட்டை மாடியில் கூட வாக் பண்ணலாம், இல்லை வீட்லேயே ஹாலுக்கும் கிச்சனுக்கும் வாக் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராக்கர் வச்சுக்கோங்க ட்ராக் பண்ணுறதுக்கு. இப்போ 10 minutes நான் எல்லாமே சிம்மில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போனது ரெடி ஆகிட்ருக்கும். இந்த உளுந்தம்பொடி தான் நான் சொன்னேன். திருப்பி நான் அந்த ஷார்ட்டை காமிக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. இப்போது 10 minutes ஆனதுனால சாதமும் ரெடி ஆகிருக்கு சூப்பராக. அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தான் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சைட் பை சைடாக இந்த மாதிரி சிங்கில் பாத்திரம் சேரும் போதே வாஷ் பண்ணி வச்சுருவேன். பக்கத்துலேயே பேஸ்கெட் வச்சு அதில் எல்லா பாத்திரத்தையும் போடாமல் பால்கனியில் எடுத்துகிட்டு போய் அந்த பேஸ்கெட்டை வச்சுட்டேன்னா 2-3 times நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ வாஷ் பண்ணுற வெசல்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல கவுத்து வச்சுருவேன். அவ்வளோதான். அடுத்தது இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைமு. 2 இட்லி எடுத்திருக்கேன். இன்றைக்கி வடகரி தான் சைட் டிஷ்ஷு. அது ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வடையை பொரிச்சிலாம் செய்யலை. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த ஸ்ப்ரவுட்டடு க்ரீன் கிராம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 teaspoon ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் 4 பாதாமும் எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். டெய்லியே அந்த ஸ்ப்ரவுட்ஸை நான் கன்சியூம் பண்ணிவிடுவேன். தனியாகவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோடையோ சேர்த்து சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ 9:30க்கு க்ரீன் டீ எடுத்துக்கிறேன். மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு பதிலாக 11 o'clock நான் இன்றைக்கி வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன்.
இதில் வந்து எந்த சுகருமே ஆட் பண்ண மாட்டேன். வாட்டர்மெலன் பீசஸ் தண்ணி கொட்டையோடய சேர்த்து அடிச்சிடுவேன். அரை துண்டு இஞ்சி மட்டும் எடுத்துருக்கேன். புதினா இல்லை இருந்தால் அதையும் ஒரு கைப்பிடி போட்டு அரைச்சி குடிச்சிருவேன். இப்படி தான் இது வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஸ்வீட்னருமே தேன் கூட நீங்கள் சேர்க்கக்கூடாது, அப்படியே குடிக்கணும். இல்லைனா உங்களுக்கு கேலரிஸ் ஆட் ஆகிடும். இங்கே குடிக்கிற தண்ணி, காஃபி, டீ, மோர், ஜூஸு எல்லாமே வந்து ஃப்ளூயிட்ஸில் தான் கவுண்ட் ஆகும். 2லேருந்து 3 லிட்டர் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணால் போதும். இப்போ 1 மணி 12:45லேருந்து 1 மணிக்குள்ளே லன்ச் கன்சிஸ்டண்ட்டாக அதே டைமுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 1 மணிக்கு, ஒரு நாள் 3 மணிக்கு அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ரைஸு 4 உருளைக்கிழங்கு, ஒரு கப்பு நிறைய வந்து வெஜிடபிள்ஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க ரைத்தா மாதிரி, அப்புறம் வந்து மோர். இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே போய் ரெஸ்ட் எடுக்காமல் இல்லை மொபைலில் உட்காந்து பார்க்காம ஸ்வெட் ஆகிற மாதிரி சில வேலைகளை வச்சுட்டு பண்ணிவிடுங்க. இப்போ 4 மணிக்கு 3:50 தான் ஆகுது. பசிக்கிற மாதிரி இருக்கிறதுனால காஃபி டைம் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே அளவுக்கு தான் காஃபி, அந்த பெரிய டம்ளர் இல்லாமல் ஒரு 100 mlயுமே வந்து ஒரு பாதி தான் இருக்கும், 50 ml தான் இருக்கும். ஸ்லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்நாக் வந்து இந்த மாதிரி பொட்டுக்கடலை, உலர்ந்த திராட்சை, வேர்க்கடலை, அதுவும் ஒரு 10 தான் எடுத்துக்கணும், அதிகமாக எடுக்கக்கூடாது. சில வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஏர்லி டின்னராக எடுத்துக்கோங்க. 7:45க்கு நான் 2 கேவரு தோசை, சட்னி, அவ்வளோதான். இன்னியோட டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக உங்களோட டயட் இருந்ததுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் வாட்டர் லாஸ் வந்து நல்லா ஆகும். இந்த மாதிரி நீங்கள் மூமெண்ட்ஸ் நிறைய வச்சுக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவும் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.